பொம்பளை நினைச்சா எப்படி வேணாலும் காலி பண்ணிப்படலாம். இங்க இருக்க இளைஞர் ஊரா நீர் கசிய வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மண்டி ஓடணும். மண்டி ஓட்டு மண்ணை சொல்ற இருடா பிரதி சொல்லுங்க மாமா. ரொமான்ஸா மாமான்னு கூப்பிடு. அதுக்கு தானே இளையாங்குடி பூங்குடியில இருந்து வந்திருக்காங்க. கீழே பூங்குடி பயலுக அதுக்காகத்தான் வந்திருக்காங்க. அண்ணே எப்படினே போன இடத்துல வந்துருவிய? அவங்க முண்டே அவன் சொல்றேன் வரவட்டம்ல அண்ணனை பார்க்க வந்தேன்னு இல்ல உன்னையத்தான் பார்க்க வந்திருக்காங்க. நான் தங்கச்சி என்னனே. இதுவே கிளறு கட்டையே கூட்டு வந்து அங்கனே கருவிலேயே கடந்துருவாங்க. ரொமான்ஸா சொல்றா மாமா. தம்பி பிள்ளை உழைக்கிறது கடைசிட்டா கேத்துக்கு ரெடி பண்ணுங்க. நீ சொல்றா லேடிஸ் மாதிரி சொல்றா. ஆமா பெரிய பாரதராஜா படத்துல பாடினவர் தொண்டே சரி விடா பெரிய உண்ணிமேனே புள்ள இல்லனே. சரி பண்ணு மறுபடியும் சரி பண்ணு. ஹலோ ஹலோ சாப்பிட நேரமா விடுதால் என்னடா அது கார்த்தி மைசெட்ல வேலை ஆக்குறியா கோமாளி வீட்டுல? இல்லனே தொண்டை கொஞ்சம் லேடிஸ் மாதிரி சொல்லு. ரொமான்ஸா ரொமான்ஸுங்கா. இப்ப எப்படி சொல்ல போறேன்னா மாம் இந்த நக்கல் நான் சொல்ற மாதிரி மாமா. நான் லேடிஸ் இல்லப்பா என்ன லேடிஸ் நினைச்சு வரேன் பேப்பைய சொல்றா. புரட்டாவை திங்காதடான்ட்டே முண்டைக்கு குடல் பிறண்டுருச்சு. ரொமான்ஸா சொல்றா மாமா சொல்லு. ஆமா பள்ளிக்கூடத்துல பீரியட்ல நிக்கிறாரு. இல்ல அடிவயத்துல குருட்டு கோக்குக்கு பிறந்தவன். அடிவயத்துல தம்பி வயிறு இருக்காது எத்தியே வருவேன் சொல்லு. மரியாதையா சிவங்களை பசி ஏறி ஓடிடு கொன்றுவேன். அவன் மூத்தத்தை கூடி பொம்பளையா பிறக்க வேண்டியவே கொண்டுட்டேன். லூசு பிள்ளைய இருக்காங்க போ. என்ன லூஸ் ஆகிட்டாங்க நீ சொல்றா. ஐயோ மாமா இதுக்கு மேல மாமான்னு சொன்னா செருப்பால அடிக்கலே. பரிச்சை லீவுக்கு பயல இருந்தா எல்லா குடும்பத்திலும் இதேதான். என்னது அப்படி போய் டச் பண்ணும்போது மூத்தமைய வந்துருவேன். உடனே சொல்லும் லூசு முண்டை வந்தா இடியப்பம். அது யாரு தெரியுமா? அவன் தான் சிவனுக்கு அங்கு 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 மைசெட் அங்கு 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 வேற என்னுடைய சிசியம் பிள்ளைய வர போறாங்க. பிரதி ஒரு 2 கிருத்திரம் முடிச்ச வயல் வருவாங்க. ஆச்சோன்னு சொல்லாத வேற ஒருத்தையும் குட்டின்னு இருப்பேன். சரி அதுதான் உன் மயன் மூத்தவன் அசோக்கு. இன்னொருத்தன் தலையை அள்ளி கட்டிட்டு வருவேன். அது அவன் கிடையாது. அதுதான் உங்க அக்கா ஆனந்தி. வெத்தலை குண்டு ஓரா நாங்க தொத்துலா தெரிஞ்ச நேரம் என் அத்த மக என்ன பார்த்தா திருமுத்து சரவன்னு கேட்டான். வெத்தலை குண்டு ஓரம் நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் வெத்தலை குண்டு ஓரம் நான் வெத்தலை தெரிஞ்ச நேரம். எப்பா அலங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு வரையா? இது என்னடா டி ராஜேந்திரனுக்கு வேஷம் போட்டோம். கரடி தாய்த்தா என்னங்க கரடி கப்பலிங்க கடிக்க பாக்குது. கரடி ஐயா இலை நான் வாழ்க்கையிலே இப்படி ஒரு கரடியை பார்த்ததில்ல. போ என்ன நீங்களே அடிச்சுக்கிறீங்க சென்னையாக்கி வரீங்களா? கம்பு உள்ள வச்சிருக்கேன். அதே கரடியா? கரடியா என்னங்க வெள்ளை கலர்ல இருக்கு? இது ஆந்திரா கிராஸ். ஆஸ்திரேலியா தானே சொல்ல சொன்னேன். டைலாக் என்ன சொல்றோம்னா அதை மட்டும் சொல்லு. அண்ணே டி ராஜேந்திரன் அண்ணே என்னடா டி ராஜேந்திரன் ஐயாவுக்கு விஷம் போட்டிருக்கேன் கரடின்றேன். என்ன சாப்பிடும்? எல்லாம் சாப்பிடும். சொல்லுங்க வாங்கி தரேன். என்ன சாப்பிடும்? என்ன ஓட்டாலும் சாப்பிடுங்க. சும்மா சொல்லுங்க என்ன சாப்பிட முடியும்? சுண்ணியே திங்க. நீ ஏன் சப்பைய வச்சுக்க? அவன் என்ன சொன்னா? அது திண்டதை விட்ட ஓடுது.
எல்லாம் சாப்பிடுங்கிறே யாரா? இல்ல எனக்கு படவடன்னு இருக்காடா. ஐயா ஐயா எனக்கு ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்தை கொடுங்க. பிரேதி இங்கிட்டு வா. நம்ம நல்லா இருக்கணும்னு தாயத்தை கொடுப்பார். அரே ராம். என்ன ராம்? ஸ்ரீராம். யாரு வேறு? நம்ம கரடி வேறு ஸ்ரீராம். ஒரே சிரிக்குதாடா அவங்க ராம பார்த்து. ஐயா அந்த மடுவை நீக்கி விடுங்கய்யா. முண்டை மூச்சு விடாம திணறேன் போட்டு கட்டி விட்டியா. ஏன்னா இருக்க சிமெண்ட் மூட அகலதுங்கய்யா. ஏயா என்ன தொப்புல அவள் குத்துற உரலா? சரி சரி கரண்ட் புள்ள எடுக்கிறீங்களா? அரே ராம் நல்லா மந்திரிச்சு கொடுங்கய்யா. சரி சரி சம்பளம் தர்றேன். சம்பளம் 2 பேருக்கும் தர்றேன்டா. இருங்கடா இருங்கடா தம்பி 100 ரூபா சேர்த்து தரேன். விடுங்க தம்பி. ஐயா ஐயா அண்ணே 2 பேரும் என்னென்ன பண்றாங்க? 2 பேரும் ஓரின சேர்க்க பண்றாங்க. ஐயா இது என்னங்க அது சான்சினா மாதிரி. ராம் ஐயா மந்திரிச்சு கொடுங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன். என் வீட்டுக்காரம்மா பிரேதீஸ்வரி. சும்மா பேச்சுக்காரங்க புரிஞ்சு சண்டைக்கு வந்துடுறாங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் குடும்பம் குட்டியோட நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி ஓ இத லேசா. ஐயா உங்க கரடி இப்பதாங்க கையை மாத்தி வச்சிருக்கு. அப்போதை என்னமோ நிமிந்தாள் விளாக்குற மாதிரி இப்படி வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் உள்ள வந்து மணிக்கட்டெல்லாம் உடைச்சு புரியும். அப்புறம் ஆயிரத்தே கண்டாளி மணி உன்னை என்னடா சொன்னேன்? இப்படி ஒரு கரடி எங்கனையும் பார்க்கல. ஐயா அந்த மடு அவுத்து விடுங்க. வேக்காடல அழியுறான். ஐயாவுக்கு ஒரு தாயத்து போடு ராம். ஐயா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு தானே உங்களை பொழக்கிறேன். அண்ணாருங்க. ஓ ஓ ஓ ஓ அப்போ வாயில விடுங்க. அதுக்கு நானே செஞ்சிருக்கேன். வாயை நல்லா பண்ணி சூத்து மாதிரி வைக்க கூடாது. நல்லா புழக்க சொல்லுங்க கரடியா. துப்புங்க. ஐயாவுக்கு போடு. அந்த அம்மாவுக்கு. அம்மா இல்ல கரடி தாயத்தா பல்ட்டாகட்டா. அம்மாவுக்கு உண்டியல பார்த்து போட்டு விடு. பிரேதீஸ்வரி ஓன் கரடி தான். உன் மயந்தே அப்படி கரடி ஆகி ஒன்னே மாதிரி கலரா இருக்கேன். ஐயா கரடி தாயத்தை வித்தது போதும். எல்லாமே உலகத்துல புனிதமான தொழில் தான். சரிங்கய்யா. உங்க கரடி அவுத்து விட்டு நாங்க நாடகக்காரங்க 2. ஆமா அப்ப நம்ம அந்த உங்க இதை சேர்த்துக்கலாமா? நாங்க ஒரு ஆள் இருமுங்க பாவோட தெர்றேன் அவன். இன்னும் கொஞ்ச நாள்ல தெருவா அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயா கரடியை கொண்டு அவுத்து விடுங்க. தம்பி நீங்க நடிச்சது குழந்தது போதும். ராம் ராம் தம்பி கார்ல வரும்போது நினைச்சு அறைவேன். ஐயா ஐயா இழுங்கயா. ஐயா இழுங்கயா. பிரேதீஸ்வரி இழுதா. பாவாடை கலட்டுமா. கலடி ஓடிடும். தம்பி தம்பி ஒரு சின்ன விஷயம். தம்பி ஏன்ற உசு உசு சொல்லக்கூடாது. அரைஞ்சு விடுவேன். என்ன கரடி நடிக்க சொன்னா டாக்கு மாதிரி நடிக்கிறேன். ஐயா ஐயா ஆம்பளை கரடியா பொம்பளை கரடியா? பொம்பளை கரடிதான். எப்படி? இந்த பாத்தியில அப்படியே மாசமா இருக்குல்ல. எத்தனை ஊட்டி போடும்? அது ஒரு 5-6 ஊட்டி போடும். எனக்கு ஒன்று விடுங்க. இல்லைங்க ஒன்னே ஒன்று விடுங்க. போன மாசமே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க 5-6 ஊட்டிக்கு. சரி கரடியை கொண்டு உள்ள ஓடுங்கய்யா. ஐயா இந்த கயிறு கட்டக்கூடாது. ரோப்புல கட்டி வரணும். லேடிஸ் கரடி. அவன் மட்டும் இந்த துணி எடுத்தான்னு நீ ஏன் தாயை வாங்கணும்? எதுக்கு? செம்பரியாட்டுக்கு உண்ணி கடிச்சது மாதிரியே இருக்கும். இந்தா கீழே பூங்குடியிலேருந்து அதை பார்க்கத்தானே வந்திருக்கேன். அதை மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே நினைச்சு கிண்ணா கிண்ணா. நம்ம கடை வீதி கலகல அக்கா மக நடந்து வந்தா தாண்டி